தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 22/7/2017 சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மதியம் 12:39 வரை, பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு போதாயன அமாவாசை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, யாருக்கு யார் பகை. அதாவது பகை வீடுங்கிறது ஜாதகத்தில் 6வது கட்டம்னு சொல்லியிருக்கேன் முன்னதாகவே. 6ஆம் இடம் எதிரிகள் ஸ்தானம், வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கிற இடம். அப்படி பகை மனிதர்களுக்கு வருவது போல கிரகங்களிலும் ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் நட்பாக இருக்கும், ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் பகையாக இருக்கும். நட்பு கிரகத்தினுடைய காலிலே அந்த கிரகம் இருந்தால் அதற்குரிய திசாபுத்திகள் நடைபெறுகிற பொழுது நமக்கு நன்மைகள் கிடைக்கும். பகை கிரகத்தின் காலிலே இருந்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்காது. எனவே நன்மைகள் கிடைக்க வேண்டுமானால் நட்பு கிரகத்தின் ஆதிக்கத்தில் நட்பு கிரகத்தினுடைய காலிலே இந்த கிரகங்கள் இருக்க வேண்டும், தசாபுத்தி நடக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே சூரியனுக்கு யார் யாரெல்லாம் நட்பு? சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன் எல்லாம் நட்பு. சனி, சுக்கிரன், ராகு, கேதுவெல்லாம் பகை கிரகம். அதை பற்றி விளக்கம் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு சந்திரன் என்று எடுத்துக்கொண்டால் சந்திரனுக்கு சூரியன், புதன் 2 கிரகங்களும் நட்பு கிரகம். மற்ற கிரகங்கள் சமமான கிரகங்கள். ராகு கேதுக்கள் பகை கிரகம். சந்திரனோடு ராகுவோ கேதுவோ சேரக்கூடாது. சந்திரனோடு ராகு சேர்கின்ற பொழுது சந்திர கிரகணம் உருவாகிறது. அப்போ இந்த உலகமெல்லாம் இருள்மயமாகிறது. நல்ல ஒளியாக இருந்த சந்திரனை ராகு பிடித்து கொண்ட உடனே, உள்நோக்கி இழுத்த உடனே எல்லாம் இருளாகி விடுகிறது. அப்படியானால் ஒளிமயமான வாழ்க்கை இருள்மயமாக சிலருக்கு போவதற்கு காரணம் சந்திரனோடு ராகு இருப்பது. அதற்கு என்ன பரிகாரம்? சந்திரனுக்குரிய பரிகாரமும் செய்து ராகுவுக்குரிய பரிகாரமும் முறையாக செய்ய வேண்டும். நாகதோஷ பரிகாரங்களை யோகபலம் பெற்ற நாளில் அனுகூலமான ஸ்தலங்களில் செய்தால்தான் அவர்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும். அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வளர்ச்சிகள் எல்லாம் வந்து சேரும். அப்படி சூரியன், புதன் 2ம் நட்பு கிரகமாக இருக்கிற காரணத்தினாலே சூரியனோடு சந்திரன் சேர்கின்ற பொழுது 2ம் ஒன்றாக இணைந்தால் அமாவாசை, ஒன்றுக்கொன்று சப்தமஸ்தானத்தில் இருந்தால் பௌர்ணமி. நிலவு நிறைந்த நாளுக்கும் நிலவு மறைந்த நாளுக்கும் காரணமாக இருக்கிற கிரகம். எனவே இந்த சந்திரன் நல்ல உச்சத்தில் இருக்கின்ற பொழுது, நிலவு நிறைந்த நாளிலே நாம் மலைவலம் வந்தால் நமக்கு மகத்துவங்கள் கிடைக்கும். மலையை சுற்றி வருகின்ற பொழுது அந்த இயற்கை காற்றுகள் நமக்கு நம் மேனிகள் படுகின்ற பொழுது ஆரோக்கியம் சீராகும். எதை நாம் நினைக்கிறோமோ நினைத்ததெல்லாம் நடக்கும். சித்தர்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். இரவிலே தான் வான்வெளியிலே அவர்கள் உலா வருவார்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான கிரகம் சந்திரன். ஜாதகத்திலே சந்திரனை அடிப்படையாக வைத்துத்தான் ராசி. மேஷத்திலே உங்களுக்கு சந்திரன் இருந்தால் நீங்கள் மேசராசி, ரிஷபத்திலே சந்திரன் இருந்தால் நீங்கள் ரிஷபராசி, மிதுனத்திலே சந்திரன் இருந்தால் நீங்கள் மிதுன ராசி, கடகத்திலே சந்திரன் இருந்தால் கடகராசி, சிம்மத்திலே சந்திரன் இருந்தால் சிம்ம ராசி. இப்படி எந்த இடத்தில் சந்திரன் இருக்கிறாரோ அது ராசியாக இருக்கிறது. அந்த சந்திரன் உச்சம் பெற்றும் நீச்சம் பெற்றும் இருப்பார். விருச்சிக ராசி அவருக்கு நீச்ச வீடு, உச்சம் பெற்ற வீடு அவருக்கு ரிஷபராசி, கடகராசி அவருக்கு சொந்த வீடு. அந்த சந்திரன் சூரியனோடோ புதனோடோ இணைந்திருந்தால் மிக அற்புதமான பலன் கிடைக்கும். அது நட்பு கிரகம். அதே நேரத்தில் ராகுவுடன் கேதுவுடனோ எதில் 2இல் ஒன்றுடன் சேர்ந்திருந்தாலும் அந்த சந்திரன் பலமிழந்திருக்கிறார் என்று பொருள். அவருடைய திசாபுத்திகள் வருகின்ற காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு நட்பு கிரகம் என்ன, அதற்கு பகை கிரகம் என்ன என்பதை பற்றி தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே நாம் பார்ப்போம். இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்குகிறேன். மேசராசி நேயர்களே, புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைத்து மகிழும் நாள். பொருளாதார நிலை உயரும். போற்றுகிற அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள பாடுபடுவீர்கள். 2இலே சுக்கிரன் இருப்பதால் தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. அது மட்டும் அல்ல, தங்கம், வெள்ளி போன்ற விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உறுதியாகலாம். வருமாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு வருமானம் திருப்தி தருகின்ற நாள். வைத்திருக்கும் வாகனம் பழுதாகி போய்விட்டதே, மாற்றலாமா என்று சிந்திப்பீர்கள். புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கிறது. சனியினுடைய பார்வை ராசியில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லை மட்டும் உண்டு. கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வைத்திய செலவுகள் மாலை நேரத்தில் உருவாகலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். மிதுனராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. தனவரவு திருப்தி தரும். அதிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். அக்கறை காட்டாத செயலில் கூட ஆதாயங்கள் கிடைக்கலாம். 9இல் கேது இருப்பதால் முன்னோர் வழி சொத்துகளில் முறையான பங்கீடுகள் உண்டு. அது மட்டுமல்ல, கோவில் திருப்பணிகளிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். கடகராசி நேயர்களே, எச்சரிக்கை தேவைப்படும் நாள்.
இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெற வேண்டுமானால் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். வரவு திருப்திகரமாக இருக்கிறது என்றாலும் மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். இன்றைக்கு கிழமை சனி என்பதால் அனுமனை வழிபட்டு ஆனந்தம் காணுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைக்கும் நாள். இன்றைக்கு பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். மாமன் மைத்துனர் வழியில் மனக்கசப்பு தரும் சம்பவம் இதுவரை நடைபெற்றிருக்கலாம். அதிலிருந்து இன்றைக்கு நல்ல மாற்றங்கள் உருவாகலாம். திடீர் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. 7 கேது. வாழ்க்கை துணை வழியை விட்டு கொடுத்து செல்லுங்கள். வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உறுதியாகலாம். கன்னிராசி நேயர்களே, குரு பகவானுடைய அருள் உண்டு. குரு உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார். குரு இருந்தாலும் பார்த்தாலும் யோகம். உத்தியோக மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். ஊர் மாற்றங்களும் ஒரு சிலருக்கு உண்டு. உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, மாற்று கருத்துடையோர் மனம் மாறுகின்ற நாள். மகிழ்ச்சி பயணம் உங்களுக்கு உண்டு. முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி கிடைக்கும். 2 சனி. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். 12 குரு பகவான் இருக்கிறார். தேவைக்கேற்ற பணம் வந்து சேரும். பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறார். எனவே பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். யோகங்கள் வந்து சேர யோசித்து செயல்பட வேண்டிய நாள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சி தேவை. அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். சுபகாரிய பேச்சுக்கள் மாலை நேரத்தில் முடிவாகலாம். பயணங்களில் ஒரு சிலர் மாற்றியமைத்துக் கொள்ளவும் நேரிடும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள இறை வழிபாட்டில் முழு கவனமும் செலுத்துங்கள். ஆனைமுகப் பெருமான் வழிபாடும் அனுமன் வழிபாடும் நன்மையை தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 8 சூரியன். செவ்வாய். அதிகாரிகளால் தொல்லை, அரசாங்கத்தால் தொல்லை, உடன்பிறப்புகளால் தொல்லை என்று ஏதேனும் ஒரு தொல்லை உருவாகலாம். வசதிகள் பெருக நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் அதில் தடைகள் ஏற்படலாம். 3 கேது இருக்கிறார். வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும். வாங்கல் கொடுக்கல்கள் ஸ்தம்பித்திருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் பொறுமையை கடைபிடித்து பெருமை காண வேண்டிய நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாள். திடீர் முன்னேற்றம் உண்டு. வியாபாரத்தில் ஏற்பட்ட விரோதங்கள் அகலும். நேற்று கிடைக்காத லாபம் இன்று கிடைக்கலாம். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாளும் சூழ்நிலை உண்டு. 2 கேது. நாகதோஷத்தின் பின்னணியில் இருப்பதால் நாக வழிபாடு நன்மையை வழங்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் நாள். குடியிருந்த வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொலைதூரத்திலிருந்து வரும் தகவல் நல்ல தகவலாக இருக்கும். உத்தியோகத்தில் எதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கலாம். கூடிய மட்டும் உங்களுக்கு 8 குரு இருப்பதால் குரு பெயர்ச்சி வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. மீனராசி நேயர்களே, வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் நாள். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. வாரிசுகளின் வளர்ச்சியிலும் அக்கறை காட்டுவீர்கள். வருமான பற்றாக்குறை அகலும். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேருகிற இந்த நாள் ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.